ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குட்டி தோட்டம் ஒன்று வச்சுருக்கேன். அதை அவங்கள்ட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பூ அங்கே பாருங்கள், செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். அடுக்கு டார்க் கலரில் இருக்கும். அதை பார்ப்போம் கிட்ட போயிட்டு. இந்த பூ பார்க்கும்போதே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி நிறைய வீட்டில் இருக்கும் ஃபஸ்ட்லாம். இப்போ எப்பயுமே இந்த பூவை பார்க்கவே முடியல. இந்த பூ இன்றைக்கி 3 பூ பூத்துருக்கு. நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எங்கள் அம்மா ரெட்டை ஜடை பின்னி இதை தான் வச்சு விடுவாங்க. எட்டேருந்து பார்க்க ரோஜா பூ கணக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெட் கலர் ரோஜா பூ மாதிரி இருக்கும். ஆனால் எல்லார் வீட்லேயும் இந்த ஒத்த செம்பருத்தி தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த அடுக்கு செம்பருத்தி நான் பார்த்ததே கிடையாது. நான் நர்சரியில் ஒரு அக்காட்டு சொன்னேன், சரி எடுத்துகிட்டு வந்து தரமா அப்படின்னு நானும் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தந்து கொடுத்தாங்க. சின்னதாக தான் எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஜாடியில் தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. 3 பூ இருக்குது. அந்த 3 பூவுமே இன்றைக்கி பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி இந்தமாரி கிடச்சின்னா விடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாளாக அழிஞ்சின்னு வருது. இந்த பூவு நாட்டு செம்பருத்தி பூ அடுக்கு பார்க்க எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் நர்சரியில் போனால் கூட நீங்கள் கேட்டு வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செம்பருத்தி பூவை. இதை நான் கட்டிங் மூலியமாகவும் வச்சுருக்கேன். அதை காட்டுறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை கட்டிங் மூலிமா வச்சுருக்கேன். இப்போ தான் துளிர் எடுக்குது. கீழேயும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 செடி நான் நட்டு விட்ருக்கேன். இந்த செம்பருத்தி கட்டிங் மூலயமாவும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட் பண்ணி இங்கே பாருங்கள், இதோட கட் பண்ணி நீங்கள் சீவிட்டு கொஞ்சம் மஞ்சள் வச்சு விட்டாலே போதும். உங்களுக்கு அந்த கட்டிங் மூலயமா உங்களுக்கு துளிர் எடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு செடி கிடச்சா விடாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த பூவை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நர்சரியில் கேட்டு ஒரு செடியை வச்சு விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது புளிச்சக்கீரை. நான் சின்ன துண்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அவர் தான் நட்டார். பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக அடிச்சுப்பாங்களாம். நான் மேலடியாக கட் பண்ணி விடுவான். கொஞ்சம் சமையல் எடுத்துகிட்டு சரி கட் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு பாருங்கள், அப்படியே அடர்த்தியாக ஆயிடுச்சு. அங்கேயும் வச்சுருக்கேன். புளிச்சக்கீரை தான். உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இந்த புளிச்சக்கீரையை ஓண்டு கடைஞ்சி சாப்பிட்டு உடம்புல ஹீட்டெல்லாம் கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே பெருசாகிடுச்சு. இது இன்னொரு வாட்டி கட் பண்ணணும். இதை நம்ம கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டா அந்த விதை கிடைக்கும். ஆனால் விதையோட எனக்கு கீரை தான் முக்கியன்றதுனால நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அது ஃபுல்லாகவே நீட்டாகவே நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் இருக்குது, நீட்டுக்கும் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு செடி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மரம் போல் இருக்குது. இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா? இதுதான் துவரை செடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பெருசாக வளர்ந்துட்டு. இது நான் வீடு கொடுத்துன்னு போகும்போது நான் கொடுத்தாங்க, ஐயரு போட்டு விடுமா அப்படின்ட்டு. நான் சும்மா தூவி தான் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 4 செடி முளைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், மரம் போல் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரம் போல் இருக்குன்னு பெருசாக வளர்ந்துட்டு. ஆனால் எப்போ காய்க்குன்னு தெரியல. நானும் எதிர்பார்த்துன்னு தான் இருக்கேன். இன்னொரு செடி இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த ரோட்டு ஓரம் இருக்குது. அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்புறம் நான் வாடகைக்கூட்டில் இருக்கும்போது நான் ஒரு கொய்யா செடி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள்கிட்ட நான் வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த கொய்யா செடியும் காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் சொன்னேன் பாருங்கள். நான் கீழே வச்சுட்டேன். அந்த செடியை நல்லா பெருசாக வளர்ந்துட்டு. அதுவும் ஜாடியில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அதுக்கு சுதந்திரம் கிடச்ச மாரி வேறுலாம் இப்போ அதுக்கு தாளாரமாக போவோம். அது சீத்தாப்பழ செடியும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது லைட்டாக தான் துளிர் எடுத்துக்குது. இங்கே பாருங்களா, இதுவும் ஜாடியில் தான் வச்சுருந்தேன். எல்லாமே வாடகைக்கூட்டில் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கீழே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், துவரை. இதுவும் துவரத்தை செடி தான். அப்புறம் இன்னொன்று கீரை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட. ராசாத்தி கீரை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ராசாத்தி கீரை. அந்த மதிய டைமில் அந்த பூவெல்லாம் அப்படியே விரிஞ்சு போயிருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் தாங்கலை, கொஞ்சம் சுருங்கிடுச்சு. இது கடைஞ்சி கூட்டாக கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு நல்லது. இதுவும் குளிர்ச்சி தான். கூட்டு வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா பொரியல் செஞ்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் குழப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை. இது பேரை கேட்டாலே சிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். இது ராசாத்தி கீரைன்னு ராசாத்தி கீரைன்னு கேட்குறாங்க. ஆனால் இது ராசாத்தி கீரை தான். இது எங்கள் ஊரில் இது ராசாத்தி கீரைன்னு நாங்கள் சொல்லுவோம். விதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது விதை.
கருப்பு கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, பார்க்க குட்டி குட்டியாக இருக்கும், கருப்பு கலரில் அப்படியே வெடிச்சு கீழே விழும். இது பாருங்க, நிறைய இதுமாரி தான் படர்ந்து போய் விழுது. அதெல்லாம் விதை தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ விதை இருக்குன்ட்டு. நம்மளுக்கு சின்ன இடம் கிடைச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம வைக்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு சந்தோஷமே இந்த செடி தான். இங்கே பாருங்கள், அவரை செடி இது. அப்புறம் நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து வந்து நான் கீழே வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ மேலே வரைக்கும் போயிருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ உயரம் போயிருக்குன்னு. அதில் ஒரு வேர் விடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேர் வந்து அந்த செவுத்தில் பிடிச்சிக்கிச்சு. அந்த வேர் மூலமா அப்படியே போயிருக்கு பாருங்க லாஸ்ட் வரைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான செடி நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா அதில் கீரை முருங்கீரை அப்புறம் வந்து இல்லைன்னா முருங்காய் அதெல்லாம் நம்ம யூஸ் ஆகும். நான் அதனாலே 2 முருங்காய் நாட்டு முருங்காய் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நாட்டு முருங்காய் தான். அது பக்கத்தில் வாழைக்கன்று வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் படைக்கிறோம் அப்படின்னால நம்மளுக்கு வாழை இலையை தேவைப்படும். இதில் நிறையவே யூஸ் ஆகும். வாழை இலை யூஸ் ஆகும், தண்டு நார் வந்து நம்ம பூக்கட்டை யூஸ் ஆகும். அதனாலே நான் வாழைக்கன்று கொஞ்சம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பப்பாளி செடி பாருங்கள். இது வந்து நாட்டு பப்பாளி. நான் 2 பப்பாளி விதமான வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இலையை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி கை போல் இருக்கும். இது வந்து நாட்டு பப்பாளி. இன்னொரு பப்பாளி செடி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வேறு. இது நல்லா இனிப்பாக இருக்கும், ஆனால் ஓடு போல் இருக்கும், ஆனால் செம்ம இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த செடி வளர்க்குறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இது நான் மாடியில் தான் வச்சுருந்தேன், வாடகை வீட்டில் வச்சுருந்தேன்ல அந்த செடி தான். தந்து கீழே வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கொஞ்சம் துளுத்துக்குச்சு. மாதுளஞ்செடினா அதில் வந்து பருப்பு வந்து சிவப்பு கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செடி இது வச்சேன். அப்புறம் புளிச்சிக்கீரை பாருங்கள், நீட்டுக்குமே புளிச்சிக்கீரை தான். எவ்வளோ ஒருத்தர் படர்ந்து போயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைஞ்செல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோடய தோட்டம், குட்டி தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது.